ஹalleluya. கடந்த 2 வாரங்களாக மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பிலே do not turn back or do not look back, பின்னிட்டு பாராதே என்கிறதான தலைப்பிலே 2 வாரம் அற்புதமாய் பெரிதாய் கர்த்தர் நம்மளோடு கூட பேசினார். லோத்துவின் மனைவியை குறித்து நம்ம பார்த்தோம். லோத்து மனைவி எப்படிப்பட்டவளாய் அவங்களுடைய பெயர் அதிகமாய் பைபிளில் குறிப்பிடப்படலைனாலும் அவங்க செஞ்ச செயலில் மூலமாக 2 முக்கியமான பல காரியங்களை கடந்த 2 வாரங்களில் நம்ம பார்த்தோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார். அதே போல் நான் தொடர்ந்து வாசிக்கும் போது லோத்துவை குறித்தும் நான் வாசித்து லோத்துவை குறித்தும் லோத்துவை மனைவியை பார்க்கலாம் லோத்துவை குறித்ததான வசனங்கள் அதிகமாக இருந்த போதிலும் லோத்து எப்படிப்பட்டவனாக இருந்தான், லோத்துவின் வாழ்க்கையிலே கர்த்தர் என்னவெல்லாம் செய்தார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆதியாகமம் 12வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம திருப்பிக்கலாம். ஆதியாகமம் 12:4. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதாய் இருந்தான். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்துவையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போனார்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் போட்டிருக்கு, நான் அதை அப்படியே சுருக்கமாக நான் வாசிச்சிருக்கிறேன். ஆக லோத்துவை குறித்து இந்த இடத்திலிருந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. லோத்து சொல்லாமா, லோத்துவின் மனைவின் வாழ்க்கை எப்படி கடைசியில் வீணாக போனதோ நான் லோத்துவை கூட அப்படிதான் பார்க்குறேன். இந்த உலகத்தில் தேவன் ஒருவரையும் சும்மா உண்டாக்கல. சொல்லாமா, என்ன ஏதோ போகிற போக்கில் இந்த 10ஓட 11 இவனையும் படைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உருவாக்கலை. போகிற போக்கில் ஒரு ஆளை உருவாக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல, இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் இருக்கிறன்னு சொன்னால் ஆண்டவர் என் மேலேயும் உங்கள் மேலேயும் ஒரு பெரிய உன்னத நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் சந்தேகமே இல்லை. ஒருவேளை மனிதர்கள் நம்மை அப்படி வைக்கலாம், அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வேலையை தங்க செஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக பயன்படுத்தி சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் என் கர்த்தர் ஒருவரையும் சும்மா உண்டாக்கலை, ஒருவரையும் நோக்கமில்லாமல் உண்டாக்கல, ஒருவர் மேலும் திட்டமில்லாமல் உண்டாக்கல. நான் முழுவதுமாய் நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லார் மேலும் ஒவ்வொரு திட்டத்தோடு தான் உண்டாக்கி இருக்கிறார் ஆண்டவர், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் நோக்கம் இல்லாமல் நம்ம வாழ்றோம். நோக்கம் இல்லாமல் நம்ம எதை நோக்கி போகிறோமோ, எதை பார்த்து போகிறோமோ, எந்த டெஸ்டினியை அடைகிறோமோ அது எனக்குரியதான் இருக்கிறது. நான் எப்படி என் மீது கர்த்தர் நோக்கத்தை வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை அறியாமல் நான் வாழ்ந்து அதை புரிந்து கொள்ளாமல் அதை அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளாமல் நான் வாழும்பொழுது 10ஓட 11 இந்த உலக பிரகாரமாக நான் வாழ்ந்துட்டு போயிடலாம். இந்த உலக பிரகாரமாக நான் சீமானாய் இருந்துட்டு போயிடலாம். நான் பணக்காரனா அல்லது இந்த உலகத்தில் நான் அதிகம் பெற்றுக்கொண்டவனா, இந்த உலக பதவியுடையவனா நான் வாழ்ந்துகிட்டு போலாம். ஆனா அது அல்ல எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறது. இங்க பாருங்க, ஆபிரகாமை குறித்தும் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம், லோத்துவை குறித்து அதிகமாய் பார்க்க போகிறோம். இங்கே அழைப்பு ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்தாலும் ஆபிரகாமோடு கூட லோத்து வந்துட்டு இருக்கிறாரு. ஆபிரகாமு கூட லோத்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆபிரகாமு கூட இருக்கிறதுனால இந்த லோத்துவையும் கர்த்தர் அங்கங்கே ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க அது வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அதிகமாய் நம்ம பார்க்கலாம். ஆக தேவன் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. தேவன் என் மீது வைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. லோத்துவுக்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் கண்டிப்பாக வைத்திருப்பார், ஆனால் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. லோத்துவின் மனைவின் வாழ்க்கை எப்படி உப்பு தூணால் போய் அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறி போனதோ லோத்து கூட அதே போலதான். கடைசியிலுடைய டெஸ்டினேஷன் என்ன? நான் வாசித்து பார்க்குறேன், அவர் எப்போ மரிச்சார்னு தெரியல. அவர் அந்த மலைக்கு போனார், அங்கே அந்த 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 அதிகாரத்தில் அதோடு முடிஞ்சிருது அவரை குறித்து. அப்போ என்னவாய் அவர் முடித்தார் தன்னுடைய வாழ்க்கையை? எப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார்? எப்படிப்பட்ட ஒரு நல்ல உதாரணம் உள்ள ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து முடித்தார்னு சொல்லி நான் படித்து பார்க்குறேன். அங்கே அப்படி இல்லை. ஆபிரகாமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு கர்த்தர் ஆபிரகாமை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டு வந்தார். நம்ம இன்னைக்கு அதை பார்க்க போறோம். பாருங்க, முதலாவது காரியம் ஆபிரகாம் preserved. முதலாவது காரியம் preserved. ஆபிரகாம் லோத்துவை அப்படியே கூடவே வச்சுக்கிட்டு ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தான்.
ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தார், போஷிச்சுக்கிட்டே இருந்தார், வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆபிரகாம் எங்கே போனாலும் அங்கெல்லாம் லோத்துவை கூட்டிக்கிட்டே போகிறாரு. 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசும்போது லோத்துவும் கூட ஒட்டிக்கிட்டு வர்றாரு. என்ன காரணம்? நான் வாசிக்கிறேன் பாருங்க. 12 அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறது வசனம்? 12 அதிகாரம் 1 - 4 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லும்போது, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்க என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்துவும் யாரு கூட போனாங்க? ஏன் லோத்து ஆபிரகாம் கூட போனார் அப்படின்னு சொன்னா, இங்க வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் 27 - 28 வரைக்கும் தேராகு வம்ச வரலாறு. தேராகு ஆபிரகாம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். அப்போ ஆபிரகாம் கூட பிறந்தவங்க எவ்வளோ பேர்? ஆபிரகாமோடு சேர்த்து அவங்க கூட 3 பேர். ஆபிரகாமு, நாகோரு, ஆரான். ஆக ஆரான் யாருடைய தகப்பன் அப்படின்னு சொன்னால், இந்த லோத்துடைய தகப்பன். அப்புறம் ஆரான் தன் ஜென்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேயார் தேச பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராக மரிக்கும் முன்னே மறிச்சிட்டான். யாருடைய அப்பா இவர்? லோத்துடைய அப்பா. அப்பவே மறிச்சிட்டாரு. அப்பா இல்லை கூட. அம்மாவை குறித்து இங்கே அதிகமாக போடல. அதை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. அவனை விசாரிக்க யாரும் இருந்ததா எனக்கு தெரியல. ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கட்டளை இடும்போது லோத்துவும் கூட இருக்கிறார். ஆபிரகாம் என்ன சொன்னார்? எல்லாத்தையும் விட்டுட்டு போன்னு சொன்னாலும் ஆபிரகாமுக்கு மனசு வரல. இன்னைக்கு யாரையாவது நம்ம வச்சு பார்த்துக்கிறோம். மனசு, நம்ம இலகின மனசை நம்ம நிறைய பேரை வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். என்னையும் உங்களையும் போஷிக்க கர்த்தர் ஒருத்தரை வச்சிருக்கிறாரு. என்னையும் உங்களையும் கர்த்தர் நர்ச்சர் பண்ண, பராமரிக்க ஒருத்தரை வச்சிருக்கிறார். ஆக லோத்துவை பராமரிக்க, நர்ச்சர் பண்ண, போஷிக்க, அவன் கூடவே வச்சுக்க ஒருத்தரை வச்சிருக்கிறார். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. கைவிடலை லோத்துவை. என்னையும் உங்களையும் யாருமே இல்லாம ஒருத்தர் இல்லைங்க. யாரையாவது எந்த நிழலையாவது கர்த்தர் எனக்கும் உங்களுக்கு வச்சிருக்கிறார், அதில் சந்தேகமே இல்லை. ஒருத்தருமே சொல்ல முடியாது, நான் அனாதை, என்னை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, நான் தனியாக காட்டில் வளர்ந்தேன் யாருன்னா சொல்ல முடியுமா? அனாதை அப்படின்னு சொன்னாலும் எங்கேயாவது ஏதோ ஒரு பெரிய கதவை மூடினாலும் ஒரு ஜன்னலையாவது கர்த்தர் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாரு. இல்லைன்னா நான் வளர முடியாது. ஒருவேளை சாப்பாடு போடுறதுக்காவது யாரையாவது வச்சிருப்பார். ஆக லோத்துவை ஆபிரகாம் ப்ரிசர்வ் பண்ணி கூடவே வச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அங்கேருந்து வாசிங்க. அடிக்கடி ஆபிரகாம் எங்கே போனாலும், ஆபிரகாம் ஆரானை விட்டு கானான் தேசத்தை அடைவதற்காக ஊர் என்கிற பட்டணத்தோடு போகிறாரு. அங்கே போகும்போதெல்லாம் எங்கே போனாலும், அந்த கானானை அடைவதற்கு முன்பாக ஆபிரகாம் எங்கே அலைஞ்சாலும் அங்கெல்லாம் லோத்துவை கூடவே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் கூடவே உங்களை வச்சு பார்த்துக்க ஒருத்தர் இருக்கிறாங்க. நீங்கள் சும்மா இல்லை. ஏங்க? கர்த்தர் உங்கள் மேலே ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேலே கரிசனையாக இருக்கிறாரு, உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறாரு, உங்கள் மேலே திட்டமாக இருக்கிறாரு. ஆனால் லோத்து என்ன பண்ணாப்புல? தன்னுடைய வாழ்க்கை என்னவா முடிச்சுக்கிட்டாரு? ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை இல்லை. கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி 2 வாரமாக நம்ம பார்த்தோம். இந்த தேசத்தை நான் அழிக்க போகிறேன்னு சொன்னால் தாமதமாக இருக்கிறாராம், தாமதிச்சுட்டு இருக்கிறாராம். இது சாட்சியா? சோதோமுக்கு நேராக போடுறாராம். அப்போனா என்ன அர்த்தம்? பாவத்துக்கு நேராக அவர் கூடாரத்தை போடுறாராம். என்னையும் உங்களையும் பாதுகாக்க, என்னையும் உங்களையும் போஷிக்க, என்னையும் உங்களையும் நர்ச்சர் பண்ண, பராமரிக்க, என்னையும் உங்களையும் நேசிக்க, பார்த்துக்க ஒருத்தர் கர்த்தரை வச்சிருக்கிறாரு. ஒரு நோக்கத்தை என் வாழ்க்கையில் வச்சிருக்கிறதுனால நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி செயல்படுறேன். நல்லா கவனிங்க. 13வது அதிகாரம் 5-7 ஆபிரகாமுடன் வந்த லோத்துக்கு என்ன இருந்துச்சான்? ஆடு மாடுகளும் இருந்துச்சான். என்னங்க? கூட ஒட்டிக்கிட்டு வந்தவருக்கு என்ன இருந்துச்சான்?
ஆடு மாடுகளும் இருந்துச்சான். அது எந்த மாதிரி இருந்திருக்கு பாருங்க. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் பாருங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் சொல்றேன். எந்த அளவுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் பாருங்க. ஜஸ்ட் ஆபிரகாம் கூட இருந்ததுனால ஆபிரகாமுக்கு நிகர ஆசீர்வாதம் வந்திருக்கு இவருக்கு. சொல்ல போனா இப்படியெல்லாம் கர்த்தர் லோத்துவை பார்த்துக்கிட்டு இருந்தாலும், ஆபிரகாமை வைத்து லோத்துவை பார்த்துக்கிட்டு இருந்தாலும், நான் கடைசி வரைக்கும் பாவத்துக்கிட்டே தான் இருப்பேன். என் வாழ்க்கை வெறும் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதமாகவே தான் நான் வாழ்ந்து போவேன். சொல்லமா இன்னைக்கு என் செய்தியின் தலைப்பு வீணாகாத வீணாக்காத. ஜோரா சொல்லலாமா, சத்தமா சொல்லலாமா? வீணாக்காத. எங்க பிரதர் போடுங்க பிரதர். அது வீணாக்காத வீணாகாத. நல்லா வருதா ரைமிங்கா? Do not waste and do not be vain. வீணாக்காத வீணாகாத. உங்களையும் என்னையும் கர்த்தர் விசாரிக்க, கர்த்தர் போஷிக்க, கர்த்தர் நடத்த, என்னையும் உங்களையும் பாதுகாக்க ஒருத்தரை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அவங்க கூட இருக்கிறதுனால நானும் நல்லா இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நானும் விசாரிக்கப்படுறேன், நானும் நல்லா இருக்கிறேன், நானும் நல்ல விதமாக நடத்துறார் கர்த்தர். பாருங்க, ஆடு மாடுகளும் இருந்தது, அந்த இடத்துலயே அவங்களால வாழ முடியலையோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆனால் என்ன ஆச்சு கடைசியில்? என்ன ஆச்சு கடைசியில்? எல்லாம் வீணாச்சு. எல்லாம் வீணாக்கிட்டாரு. சொல்லம்மா, வீணாக்காத. வீணா கொஞ்சம் மரியாதை சொல்லிக்கலாமா? வீணாக்காதீங்க, வீணாவும் ஆகாதீங்க. புரியுதா நான் சொல்றது? நீங்க சொல்லலாம், லோத்து அவ்வளோ பெரிய அந்தஸ்தானா இருந்தானே, அவ்வளோ பெரிய பணக்காரன் ஆனாலே போதுமா? வெறும் பணம் போதுமா? வெறும் சௌந்தரிய உடையமா போகணுமா? போதுமா? ஆனால் ஆபிரகாமை யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்தவனாய், கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை நம்பி, நான் எங்கே போகிறேன்னு தெரியாமலே போய்கிட்டே இருக்கிறார் கானான் தேசத்தை நோக்கி. கடைசியாய் கானான் தேசத்தை அடைய செய்கிறார். ஒருத்தர் ஒன்றையும் வீணாக்கலை, ஆனால் இவர் தனக்கு கிடைத்த எல்லாவற்றையும் வீணாக்கிக்கிட்டே இருக்கிறார். பாருங்க, ரெண்டாவதாக நான் வாசிக்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு ஆபிரகாம் லோத்துவோடு கூட நிற்கிறார் பாருங்க. 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆபிரகாம் லோத்தை நோக்கி, உனக்கும் எனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். ஏன்? அந்த இடத்துல அவங்களால, அந்த சமபூமியில் அந்த மெய்ப்பர்களுக்கு சண்டை வந்துடுச்சு. அவங்க அந்த அளவுக்கு பணக்காரன் ஆயிட்டான். இந்த நல்ல ஆபிரகாம் என்ன பண்றாரு? லோத்துவை பார்த்து, பா உனக்கு எனக்கும் சண்டை வேண்டாம், உனக்கு எனக்கும் பிரச்சனை வேண்டாம், உங்கள் மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும் பிரச்சனை வேணாம். அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா, என்னை விட்டு பிரிந்து நீ இப்போ போகலாம். அதாவது வாழ்கிறதுக்கு நீ போகலாம், விட்டுடலாம். ஆனால் நம்ம அதை அப்புறமா பார்க்கலாம், விட்டுடல. ஆனால் நீ இன்னும் கொஞ்சம் நல்லா போப்பா, நீ நல்லா வாழ்ப்பா அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்குறாரு லோத்துவுக்கு. உன் மேய்ப்பருக்கு என் மேய்ப்பருக்கு சண்டை வேணாப்பா, இந்த இடத்துல ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்மளாலும் வாழ முடியல. இந்த பிஸ்னஸ் விஷயத்தினால, இந்த ஆடு மாடு ஒட்டகத்தினால நம்ம உறவு வீணாயிடக்கூடாது, நம்ம உறவு வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, சரிப்பா நீ என்ன பண்ணு, இங்கிருந்து போ. நீ ஒருவேளை இடதுபுறமாக போனேன்னா, வாசிக்கலாமா 9வது வசனத்தில், நீ இடதுபுறமாய் போனால் நான் வலதுபுறமாய் போகிறேன், நீ வலதுபுறமாய் போனால் நான் இடதுபுறமாய் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, எப்படி பாருங்க, நீ இந்த பக்கம் போன அந்த பக்கம் போற, அந்த பக்கம் இல்லப்பா, கொஞ்சம் இது வரைக்கும் பார்த்தாரு, இது வரைக்கும் போஷித்தாரு, இது வரைக்கும் கூடவே வச்சு காப்பாத்தினாரு, அவருக்கு இருந்தும் ஆடு மாடுகள் மாதிரி இவருக்கும் பணக்காரனா இருக்கு வச்சுட்டாரு. நான் எதனால? என் அங்கிள் என்னை நடத்தினதுனால, என் சித்தப்பா என்னை நடத்தினதுனால. ஆபிரகாம் சித்தப்பா தான், அவர் நடத்தினதுனால தானே. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ இந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம், நீ ரைட் சைடு போனா நான் லெஃப்ட் சைடு போறேன், நான் லெஃப்ட் சைடு போனா நீ ரைட் சைடு போறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல மனுஷன் என்ன சொல்லணும்? ஒரு மனசாட்சி உள்ள மனுஷன் என்ன சொல்லணும்? பரவாயில்லப்பா, இவ்வளோ நாள் அவங்க கூட வந்ததுனால தான் நான் நல்லா இருக்கிறேன், நீங்க
எந்த பக்கம் போகிறீங்களோ நீங்கள் போங்க, நீங்கள் இல்லாத இடத்துல நான் போகிறேன் சொல்லியிருக்கலாமா? சொன்ன உடனே முதல்ல இறந்தன பண்ணுறாரு, தன் கண்களை ஏறெடுத்து பார்த்துட்டாராம். இது வாழ்க்கையா? இது வாழ்க்கையா? இதுவரைக்கும் போஷித்தவர், இதுவரைக்கும் பராமரித்தவர், இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தவர், இதுவரைக்கும் பொத்தி 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 வச்சுக்கிட்டவர் சொன்ன உடனே அண்ணன் எப்போ மேலே போவான், தின்ன எப்போ காலி ஆவான்ற கதையா? சொன்ன மாத்திரத்தில் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்திருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துச்சான், எகிப்தை போலவும் இருந்துச்சான். அதை நோக்கி பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு, அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்படி ஒருத்தரை வச்சு என்னையும் உங்களையும் பாதுகாக்கிறார். நீங்கள் எந்த தேசத்துலனா இருங்க, எந்த நாட்டிலனா இருங்க, எந்த வீட்டிலனா இருங்க, எந்த இடத்துலனா இருங்க, என் மேலே கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்து, கர்த்தர் ஒரு சித்தத்தை வைத்து, கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்து ஒருத்தரை வச்சு பார்த்துக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் எதுக்காக? நீங்கள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் வேஸ்ட் ஆகக்கூடாது. சொல்லமா, நான் என் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேல்யூ யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் வேல்யூ பண்ணுங்கள். என் வாழ்க்கையை நான் கொஞ்சம் வேல்யூவாக பார்க்கணும். சும்மா ஏதோ வந்தோம், இட்லி சாப்பிட்டோம், தோசை சாப்பிட்டோம், வாழ்ந்தோம், பணத்தை சம்பாதிச்சோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம், வீட்டை கட்டணும், மாடியை கட்டணும், மெத்தையை கட்டணும், காரை வாங்கினோம், பங்களா வாங்கினோம், அதை வாங்கினோம், அப்புறம் செத்து போனோம். இதுக்கு இல்லை, இதெல்லாம் கிடைக்கும். ஆபிரகாம் கூட இருந்தால், ஆண்டவர் பிள்ளைங்க கூட இருந்தால் இதெல்லாம் இருக்கும் தான். ஆனால் இது இல்லை என்னுடைய டெஸ்டினேஷன், இது இல்லை என்னுடைய முடிவு. என் வாழ்க்கை ஒருத்தருக்கு நல்ல உதாரணமாய் வாழ்ந்து முடியணும். சொல்லமா, உங்கள் லைஃப்பை கொஞ்சம் வேல்யூ பண்ணுங்க, மதிக்கணும். சொல்லமா, இங்கே கை வச்சு சொல்லமா, என் லைஃப்பை நான் மதிக்கணும், என் நேரத்தை நான் மதிக்கணும். சொல்லமா, யார் நேரத்தை? என் நேரத்தை. நேரம் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு? ஒன்று தான் திரும்பவும் காசு கொடுத்து வாங்க முடியாது, இந்த நேரத்தை. வேறு எல்லாத்தையும் வாங்கிடலான்னு சொல்கிறாங்க. நேரத்தை வாங்க முடியாது, திரும்பவும் திருப்ப முடியாது. அப்போ உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை வைத்திருக்கார், ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு. வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம லைஃப்பை, வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம டைமை. என் சரௌண்டட் பீப்புளை நான் டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கூடாது. கர்த்தர் என்ன ஆபிரகாம் வச்சு பார்த்துக்கிட்டார்ல, அதை டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கூடாது. எப்படி அவங்களுக்கு நன்றியாக இருப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நன்றியாகவும் இருக்கணும். என் அங்கிள் இல்லாமல் நான் இன்றைக்கி வந்துடல, என் சித்தப்பா இல்லாமல் நான் இன்றைக்கி வந்துடல, என் அம்மா இல்லாமல் நான் இன்றைக்கி மேலே வந்துடல, என் அப்பா இல்லாமல் நான் இன்றைக்கி மேலே வந்துடல, என் பாஸ்டர் இல்லாமல், என் சபை இல்லாமல் நான் மேலே இன்றைக்கி வந்துடல. அந்த நன்றியோட இருக்கட்டும். ஆனாலும் என் வாழ்க்கையை நான் உதாரணமுள்ள சரியான பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நான் என்னுடைய முடிவை சரியான முடிவுக்கு நேராக கொண்டு போகலன்னா எப்படிங்க? சொல்லமா, டோன்ட் வேஸ்ட், டோன்ட் பி வீண். வீணாக்காதீங்க, வீணும் ஆகாதீங்க, வீணாக்காதீங்க, வீணாவும் ஆகாதீங்க. இந்த லோத்து நான் அப்படி தான் பார்க்குறேன். என்ன லோத்து பைபிளில் வந்திருக்கு. ஆபிரகாமையும் லோத்துமையும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள். ஆபிரகாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை, ஆனால் லோத்து பாருங்கள், அவருடைய முடிவு கடைசியில் அந்த மலையில், அப்புறம் ஆண்டவர் சொன்ன இடத்துல என்ன முடிஞ்சிச்சு. போன வாரம் நம்ம பார்த்தோம், அந்த வாழ்க்கையே வீணாக போச்சு. அவன் எப்போ மறிச்சான், என்ன ஆனா, என்ன கதையும் இல்லை, ஒரு ஸ்டோரியும் இல்லை. தன் வாழ்க்கை எதுக்காக வந்தது, எதுக்காக போனது தெரியல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ என்னையும் உங்களையும் கர்த்தர் அனுப்பலை. பாருங்கள், இரண்டாவதாக நம்ம என்ன பார்க்குறோம், ஆபிரகாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தார். ஆபிரகாம் எப்படி வச்சுருக்காரு பாருங்கள். ஆபிரகாம் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். யாரை? லோத்துவை, தன்னுடைய சகோதரனுடைய மகனை அப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாரு.
கூடவே வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு வந்தார்ல, வந்த பிறகு கொஞ்சம் பிரச்சனை ஆகுது. இவர் எங்கே போட்டுக்கிட்டாரு அவருடைய கூடாரத்தை? இவர் எங்கே போனார்? அப்புறம் சோதோம்கிட்ட. அங்கே போனால் அங்கே சில ராஜாக்கள் வந்து, அந்த சோதோம் ராஜா, அங்கே கொமோரா ராஜா, எல்லாம் ராஜாவையும் சில ராஜாக்கள் வந்து அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் பொருட்களை எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற ராஜாக்களை பிடிச்சிக்கிட்டு இந்த லோத்துவையும் லோத்து கூட இருக்கிற எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நீங்கள் அதை வாசிக்கலாம். ஆதியாகமம் 14:11 16 வரைக்கும் பாருங்கள். ஆதியாகமம் 14:11 16 வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் பொருள்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்களையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமில் குடியிருந்தபடியால், எங்கே குடியிருந்தாரா? சோதோமில் குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள். யுத்தம் செஞ்சு இந்த சோதோமில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு போயிட்டாங்க. தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாமுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஐயோ, என் சகோதரனுடைய மகனை கொண்டு போயிட்டாங்களா, என் மகனை கொண்டு போயிட்டாங்களா, நான் எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? இங்கே பாருங்க, அவனை அவ்வளோ அழகாக பாதுகாக்கணும்னு சொல்லி ஓடுறாரு. ஓடி போய் ஆபிரகாம் கூட இருந்த ஜனங்களை கூட சேர்த்துக்கிட்டு ஓடி போய் யுத்தம் பண்ணி அங்கே போய் அவனை காப்பாற்றிக்கிட்டு கொண்டு வர்றாரு. கரங்களை தட்டலாமா? யாரை காப்பாற்றிட்டு கொண்டு வராரு? அங்கே போய் காப்பாற்றிட்டு கொண்டு வராரு. நீங்கள் அதுக்கு கீழே நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 16வது வசனத்தை நான் உங்களுக்கு ஆதாரமாக கொடுக்குறேன் பாருங்கள். சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். யார்? ஆபிரகாம். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும். ஆபிரகாம் என்ன பண்ணாரா? எப்படிப்பட்ட ஜனங்களை உங்களுக்காக எனக்காக வச்சிருக்காரு பார்த்தீங்களா கடவுள்? லோத்துக்கு யாரை வச்சிருக்காரு? ஆபத்தில் கூட நிற்கிற அப்பாவை வச்சிருக்கிறாரு, சித்தப்பாவை வச்சிருந்தாரு கர்த்தர். அதையும் நான் வீணாக்கிட்டேன், அதையும் வீணாக்கி நானும் வீணாக்கிட்டேன். அப்போ எவ்வளவு மோசமான வாழ்க்கை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், எவ்வளவு லேசான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். எதை சாதிக்க நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், எங்க சாதிக்க நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், எதை நோக்கி என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. என்னை ரட்சிக்க, என்னை போஷிக்க, ஆபத்தில் என் கூட நிற்க ஒரு கூட்ட ஜனத்தை வைத்திருக்கிற பட்சத்திலும் நான் அதை எல்லாவற்றையும் அவ்வளவு லேசா எடுத்துக்கிட்டு நான் வாழ்ந்தேன்னா சொல்லாமா? வீணாக்காதீங்க, தயவு செய்து வீணாகாதீங்க. உங்களால் இன்னொருத்தருடைய லைஃப் வீணாகுது, உங்களால் இன்னொருத்தருடைய நேரம் வீணாகுது, உங்களால் இன்னொருத்தருடைய வாழ்க்கையே வீணாகுது. சில சமயங்களில் விசுவாசிங்களுக்கு நம்ம வாழ்க்கையே கொடுக்குறோம். எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், எங்கள் லைஃபையே கொடுக்குறோம், வாழ்க்கையே கொடுக்குறோம், அவ்வளவு நேசிக்கிறோம், அவ்வளவு கூட நிற்கிறாங்க. பாஸ்டர் எல்லாரும் சொல்கிறோம், எல்லா போதகமார்களையும் சொல்கிறோம், அவ்வளவு கூட நிற்கிறோம், அவ்வளவு நேசிக்கிறோம், அவ்வளவு அவங்களுக்காக பிரயாசப்படுறோம், ஆபத்தில் நிற்கிறோம், பார்த்துக்கிறாங்க, எல்லாமே செஞ்சாலும் சபை போதகிற ஒரு பொருட்டாவும் என்றது கிடையாது. நிறைய பேர் அப்படியே லேசாக தூக்கி போட்டு போவாங்க. எப்படி எப்படி இங்கே தான் இருக்கிறீங்களா? எப்படி காசாவா? எப்படிங்க? லேசா. உங்களை விசாரிக்கிற ஒருத்தரை, விசாரிக்கிற உங்கள் அம்மாவை, உங்களை விசாரிக்கிற ஒரு அப்பாவை, அந்த மதிப்பே தெரியாமல் உங்களை பாதுகாக்கிற உங்கள் அப்பாவை அம்மாவை, உங்களை பாதுகாக்கிற உங்கள் பாஸ்டரை, உங்கள் பாதுகாக்கிற உங்கள் சித்தப்பாவை மதிக்கிறதே கிடையாது. குடும்பத்துக்கு நேரத்தை கொடுக்கறது கிடையாது, அவங்கள கொஞ்சம் நேசிக்கிறது கிடையாது, அவங்கள கொஞ்சம் திரும்பி பார்க்கறது கிடையாது. ஆபிரகாம் இல்லைன்னா லோத்து இல்லை தானே? என் அப்பா அம்மா இல்லைன்னா நான் இல்லை தானே? என் கர்த்தரை இவங்களெல்லாம் வச்சு தான் பயன்படுத்துகிறாரு. நான் கர்த்தர்கிட்ட சொல்லிக்கிறேன், கர்த்தருக்கு நன்றியாக இருக்கிறேன். கர்த்தருக்கு நன்றியாக இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? கூட இருக்கிறவங்களுக்கும் நன்றியாக இருக்கணும். அட்லீஸ்ட் என் வாழ்க்கையை நான் கனமாய் வாழ்ந்து முடிக்கணும், சாட்சியாய் வாழ்ந்து முடிக்கணும். என்ன மாதிரி சூழ்நிலை பாருங்கள். ஆபிரகாம் நினச்சிருக்கலாம், ஆபிரகாம் என்ன நினச்சிருக்கலாம்? ஐயோ போனால் போட்டு விடு, கூட வந்தான்,
எனக்கு மேலே வளர்ந்துட்டான், என் கூடயே வளர்ந்துட்டான், என் கூட வளர்ந்துட்டு இவனை வேற நான் போன்னு சொன்னால் அவன் பாட்டுக்கு ஒரு நல்ல இடத்த பார்த்து போயிட்டான், போனான்டா ஒளிஞ்சான்டா அப்படின்னு சொல்லி விடலை, ஒளிஞ்சாடான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சும்மா ஆகலை. உள்ள பாருங்க என்ன பாரம் ஆபிரகாமுக்கு, ஒரு அப்பாவுக்கு இருக்கிற பாரம் பாருங்க. ஐயோ என் சகோதரனுடைய பையனை பிடிச்சிட்டு போயிட்டாங்களா, என் பையனை பிடிச்சிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கூட இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு போய் யுத்தம் பண்ணுறாருங்க ஆபிரகாமு. நான் வாட்சி எனக்கு ஒரே ஆச்சரியம், ஆபிரகாம் போய் யுத்தம் பண்ணிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் கூட்டிகிட்டு வராரு. சும்மா கூட்டிகிட்டு வரல, அந்த சோதம் ராஜாவையும் கூட்டிகிட்டு வராரு. போனஸ், லோத்து சோதம்ல இருக்காரு. சோதம் எவ்வளவு மோசமான பட்டணம். அந்த ராஜாவை ஏன் மகனுக்காக பாப்பா நீ என் கொசுரு கூட்டிட்டு வராரு. நீங்க வாசிங்க கீழே, அழகா இருக்கு. அப்போ நல்லா கவனிங்க, இதெல்லாம் எதுக்கு செய்யறாரு கர்த்தர்? என்னை பாதுகாக்கிறாரு, என்னை ஒருத்தரை வச்சு பாதுகாக்கிறாரு, என்னை ஒருத்தரை வச்சு போஷிக்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு செய்யறாருங்க? உங்கள் மேலே நோக்கம் இல்லாமலா, என் மேலே நோக்கம் இல்லாமலா, என் மேலே அன்பு இல்லாமலா, என் மேலே திட்டம் இல்லாமலா, என் மேலே கர்த்தர் எவ்வளோ பெரிய வைராக்கியத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இவை எல்லாத்தையும் கொடுத்தாரு பாருங்க. வெறும் ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் தான் அதிகமான இருந்தனே தவிர கர்த்தருக்குள் என்ன ஆனான்னு இல்லை, பெருசா இல்லை. கர்த்தருக்காக என்னவா இருந்தான், கர்த்தர் மேலே விசுவாசமா இருந்தான் இல்லை, கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தான்ற மாதிரி இல்லைங்க. சொல்லமா வீணாக்காதீங்க. ஆண்டவர் பிரயாசத்தையும் வீண் பண்றோம், ஆண்டவர் பிளானையும் வீண் பண்றோம், நம்ம வீணாக்கிக்கிறோம். நானும் வீணாகிடுறேன். ஆகணும். இன்னைக்கு நான் ஒன்று கற்றுக்க போறேன். சும்மா என்ன கடவுள் படைக்கல. அல்லேலூயா. சும்மா என்ன ஒன்று சும்மா இந்த இடத்துல கொண்டு வரல. என் மேலே தலைக்கு மேலே ஒரு கூரையை வச்சிருக்கிறாரு. எதனால்? அவர் என் மேலே ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. இந்த பாருங்க, காலுக்கு ஷூ இல்லை, காலுக்கு ஷூ இல்லைன்னு ஒருத்தர் அழுதுனே தரான். என்ன இல்லையா? காலுக்கு செருப்பு இல்லை, ஷூ இல்லை, எனக்கு அந்த செருப்பு இல்லை, எனக்கு அடிடாஸ் செருப்பு இல்லை, எனக்கு பேரகான் செருப்பு இல்லை, எனக்கு பாட்டா ஷூ இல்லை, அழுதுட்டு இருந்தாராம். போயிட்டு இருக்கும்போது ஒருத்தனுக்கு காலே இல்லையா. அவர் எதை குறிச்சிங்க அழுவார்? காலே இல்லாத ஷூ குறித்து அழுவாரா? ஆக எனக்கும் உங்களுக்கும் ஒன்றை கொடுத்து, ஒருவரை கொடுத்து, நேரத்தை கொடுத்து, திட்டத்தை கொடுத்து, நோக்கத்தை வைத்து எனக்குள்ளாக வச்சிருக்கிறார். என்னை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார். இதை எல்லாத்தையும் சும்மா நான் வீணாக்கிட்டு சும்மா நான் இருந்துட்டு வாழ்ந்துட்டு போயிடுறேன். சொல்லமா வீணாக்காதீங்க, வீணும் ஆகாதீங்க. மூணாவது சொல்கிறோம் பாருங்க, ப்ரிசர்வ்ட். ஆபிரகாம் ப்ரிசர்வ் பண்ணார், ஆபிரகாம் லோத்தை ப்ரொடெக்ட் பண்ணார். ஆபிரகாம் லோத்துக்காக ப்ரேயரும் பண்ணுறாருங்க. என்ன பண்ணுறாரு உங்களுக்கு தெரியும், அது எல்லாமே அழகாக உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுறாரு பாருங்கள். நீங்கள் ஆதியாகமம் 18வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ப்ரேயர் பண்ணுறது குறித்து இந்த இடத்துல அழகாக வாசிக்கிறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இது பெருசாக நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த சம்பவம். ஆபிரகாம் அப்படி இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாரு. என்ன இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாரு பாருங்கள். லோத்துக்காக ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் லோத்துக்காகன்னு சொல்லலைங்க, 6 தடவை, கிட்டத்தட்ட 6 தடவை ஆண்டவர்கிட்டயே போய் என்ன பண்ணுறாரு, சோதோமை நான் அழிக்க போகிறேன், கொமோராவை நான் அழிக்க போகிறேன்னு சொன்ன உடனே ஆரம்பிக்கிறார் இவர் ப்ரேயரை. ப்ரேயர் ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு என்ன ஆரம்பிக்கிறாரு, ஆண்டவர் 50 பேர் இருந்தா நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் 50 பேர் இருந்தால் அந்த தேசத்தை, அந்த பட்டணத்தை நீங்கள் அழிக்க மாட்டீங்களா? இப்படிப்பட்ட நபரை உங்களுக்கு சபையில் வச்சிருக்கிறார் கர்த்தர், உங்கள் வீட்டில் வச்சிருக்கிறார் கர்த்தர், உங்கள் அப்பா அம்மாவை வச்சிருக்கிறார் கர்த்தர். ப்ரேயர் பண்ணுறாரு பாருங்க. அவர் மனசுக்குள்ள யாரு, என் மகன் அங்கே இருக்கிறான், அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் இருந்தாலாவது நீங்கள் அவங்கள பாதுகாப்பீங்களா கடவுளே? அவங்க அங்கே அழிக்க மாட்டீங்களாப்பா? சரிப்பா 50 பேர், அப்புறம் 45 பேர் இருந்தா நீங்கள் அழிக்க மாட்டீங்களா?
அவர் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, 25வது வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. எப்படி பிரேயர் பண்றாரு பார்த்தீங்களா? தூரமாய் இருப்பதாக. நீதிமானையும் துர்மானுக்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ? எப்படி பிரேயர் பண்ண, என்ன ஞானம் பாருங்க. தான் தம்பி பையன் அங்கே இருக்கிறாரு, தான் சகோதரன் பையன் அங்கே இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, ஜனங்கள் மீதும் அவருக்கு பெரிய ஒரு நோக்கம் இருக்குது. அட்லீஸ்ட் அதனால் அந்த ஒருத்தனால, அந்த ஒரு குடும்பத்தினாலாவது அந்த தேசத்தை நீ அழிக்காமல் போயிடுவீங்களா? போ உள்ளம் பாருங்க, நீங்கள் நியாயம் செய்கிறவர் இல்லைங்களா அப்படின்னு ஆரம்பிக்கும் போது தான் 50 பேர் இருந்தால் நீங்கள் அழிக்க மாட்டீங்களா? 45 பேர் இருந்தா நீங்கள் அழிக்க மாட்டீரோ? 29வது வசனத்தில் சொல்கிறாரு, அவன் பின்னும் அவரோட பேசி 40 நீதிமான்கள் இருந்தா. எவ்வளோ பேருங்க? 40 நீதிமான்கள் இருந்தா. ஏன்னா அவருக்கு தெரியும் சோதோம் கோமரா எவ்வளவு மோசமாக இருக்குதுன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு தெரியும். அதனால அவர் ஜெபத்திலே, அவர் வார்த்தையிலே அவருக்கு அந்த விஷயம் இல்லை. ஐயோ இல்லையே, நான் 50 பேர்னு சொல்லிட்டேனே, அவ்வளோ பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்போ இறங்கலாம் இல்லை 40 பேருக்கு இறங்கிடலாம், 45 பேருக்கு இறங்கிடலாம். அப்பவும் அவருக்கு அதில் ஒரு உடன்பாடு இல்லை. அப்போ திரும்ப என்ன சொல்கிறார் 30வது வசனத்தில், 30 பேர் இருந்தால், 30 நீதிமான்கள் இருந்தால். அதன் பிறகு என்ன சொல்கிறாரு, கோச்சிக்காதீங்க கடவுளே, கோபம் என் மேலே அடிக்கடி இப்படி பேசுகிறேன், இப்படி பேரம் பேசுகிறேனே, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. ஒரு 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 20 பேர் இருந்தால் அந்த தேசத்தை, அந்த பட்டணத்தை நீங்கள் அழிக்க மாட்டீங்களா? என்னங்க, என் கர்த்தர் எவ்வளவு என்னை நேசிக்கிறதுனால இப்படிப்பட்ட ஜனங்களை வைத்திருக்கிறார். இதை நான் வீணாக்கிக்கிட்டு இருக்கிறேனே, இதை என் குடும்பத்தில் நான் வீணாக்கிக்கிட்டு இருக்கிறேனே, என் சபையில் நான் வீணாக்கிட்டு இருக்கிறேனே, என் சமுதாயத்தில் வீணாக்கிட்டு இருக்கிறேனே. கடைசியில் சொல்கிறாரு, தயவு செய்து கடைசியாக நான் கேட்குறேன், 10 நீதிமான்கள் இருந்தால் நீர் அழிக்க மாட்டீரோ? ஆண்டவர் வாக்கு சொல்கிறாரு, அழிக்க மாட்டேன். ஏசு அங்கே கேட்குறாரு. ஆனால் நீங்கள் 19வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு விதமாக நடக்கு. அந்த தேசம், அந்த பட்டணம் அழிக்கப்படுது. ஆக சொல்லம்மா, நான் எவ்வளோ வீணாக்கிக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் பாருங்கள். எவ்வளோ நபர்களை என் வாழ்க்கையில் வச்சிருக்கிறாரு, எவ்வளவு பிரயாசத்தை அவர்கள் எனக்காக பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்காக பிரயாசப்படுறாங்க, எனக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க, என்னை போஷிக்கிறாங்க, என்னை ரட்சிக்கிறாங்க, என்னை பாதுகாக்கிறாங்க, என் கூட துணையாக நிற்கிறாங்க, நல்லது கெட்டதில் கூட நிற்கிறாங்க. எல்லாமே என் அப்பாலிருந்து, என் அம்மாலிருந்து, என் சகோதரன்லேருந்து, என் சகோதரிலிருந்து, என் நண்பர்களிலிருந்து எல்லாமே செய்கிறாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுறாங்க. இதை எல்லாவற்றையும் நான் வீணாக்கி நானும் வீணாகி போகிறேன். லோத்து அதுதான் ஆனார். சொல்லிக்கொள்ள பெரிய டெஸ்டினேஷனை முடிக்கல, சரியாக முடிக்கல, சரியான முடிவு இல்லை அவருக்கு. அவரால் மோவாப், அம்மோன் புத்திரர் 2 பெரிய இஸ்ரவேலுக்கு எதிரான ஒரு பெரிய இனத்தார் உண்டாகினாங்களே தவிர, தலைமுறை உண்டானுச்சே தவிர வேறு எதுவுமே உண்டாகலை. சொல்லமா, டு நாட் வேஸ்ட். உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் கூட இருக்கிற ஜனங்களுடைய நேரத்தையும் பிரயாசத்தையும் ஜெபத்தையும் பாதுகாப்பையும் விசாரிப்பையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. சொல்லமா, பாஸ்டருடைய ஜெபத்தை வேஸ்ட் பண்ண வச்சிடாதீங்க. இங்கே ஆபிரகாம் ஜெபம் பண்ணார்ல, ஆனால் சொதோம் பட்டணம் அழிக்கப்பட்டுடுச்சு. எதனால்? இந்த சோதம், இந்த 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 லோத்தினுடைய வாழ்க்கை என்னவாய் போய் முடிஞ்சிச்சு? கடைசியில் எல்லாம் வீணாக போயிடுச்சு. நான் பட்ட பிரயாசம் எல்லாம் வீணாக போச்சு. பாஸ்டர் பட்ட பிரயாசம், ஜெபம் பண்ண எல்லா ஜெபம் வீணாக போச்சு. கர்த்தர் பதில் கொடுக்கிறார், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனால் எனக்கு ஃப்ரீ வில்ல கொடுத்துட்டு இருக்காருல்ல, நான் எல்லாத்தையும் வீணாக்கிட்டு இருக்கிறேனே. இதுவரைக்கும் பாதுகாத்த என் ஆபிரகாமுடைய பிரயாசத்தை வீணாக்கிட்டேன். இதுவரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ண என் ஆபிரகாமுடைய ரட்சிப்பு பாதுகாப்பை நான் வீணாக்கிட்டேன். இதுவரைக்கும் அவர் எனக்காக ஜெபம் பண்ணார், எல்லாவற்றையும் நான் வீணாக்கிட்டேனே. இது ரொம்ப பெரிய டாபிக்கு, ரொம்ப ஹார்ஷான ஒரு விஷயம். இது என் அப்பா அம்மாவை நான் லேசாக எடுத்துக்கூடாது, என் நண்பர்களை நான் லேசாக எடுத்துக்கூடாது, என் விசுவாசிகளையும் நான் லேசாக எடுத்துக்கூடாது. சில விசுவாசிகளையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? லேசாக எடுத்துக்கூடாது. நமக்காக வைராக்கியம் உள்ள விசுவாசிகளை கர்த்தர் சபையில் வச்சிருக்கிறார்.
நமக்காக உழைக்க, நம்ம கூட பேச, நம்ம கூட நிற்க பாஸ்டர்களுக்கு கர்த்தர் சபையை வச்சுட்டு இருக்கிறார், போதர்களை வச்சிருக்கிறார். அது எல்லாத்தையும் வீணாக்குறோம் பாருங்க. பார்த்தீங்களா ஜான் ஜெபராஜ் விஷயத்தை? வீணாச்சா எல்லாம்? அவ்வளோ மோசத்திலும் மோசமாக அந்த தவறை செய்யல, அதுலேருந்து அவர் ரிலீஸ் ஆனார். ஆனால் அந்த பெருமைன்ற ஒரே ஒரு விஷயத்தினால அவங்க கூட நின்ன எல்லா ஜனங்களுடைய பிரயாசத்தை வீணாக்கிட்டார்ல. நான் அப்படி தான் பார்க்குறேன். அதை எவ்வளவு தாளந்த கடல் கொடுத்துருக்கிறாரு, எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையை கடல் கொடுத்துருக்கிறாரு, எவ்வளவு அழகான ஒரு திறமையை கடல் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி டியூனு, அந்த மாதிரி பாடல்களை எழுதுவதற்கான திறமைகளை, தாளந்துகளை எனக்குள்ளாக அவ்வளோ வச்சிருக்கிறார். அந்த நபருக்குள்ள அவ்வளோ வச்சிருக்கிறார். அந்த பாடல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது கேட்க, அந்த வரிகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஆரம்பத்துலலாம் அவன் என்னப்பா அந்த அளவுக்கு, வேறு நிறைய பேர் தமிழ் எழுதுவாங்க, பெர்க்மான்ஸ் ஐயா அவ்வளோ அழகாக தமிழ் எழுதுவார், இன்னும் பல பேர் எழுதுவாங்க. இந்த வாலிப பையன் இவ்வளோ அழகாக தமிழ் அவ்வளோ அழகாக உச்சரிக்கிறானே, எனக்கு இந்த ழா இந்த லாலாம் கரெக்டாக உச்சரிக்கலாம் எனக்கு கோவம் வந்துடும். ஆமாம், நான் ப்ராக்டிஸில் லொரின் ஒரு சிலர் இவங்க அப்படி இல்லை, லொரின் மா ழா லா இல்லை ழா சொல்லிகிட்டே இருப்பேன். பாட்டு பாடும்போது அழைக்கிறாருன்னு பாடும்போது அழைக்கிறாருன்னு பாடாதம்மா, அப்படின்னா உன்னை போட்டு அழைக்கிறாரா அவரு, அழைக்கிறாருன்னு கற்றுக்கின்னு இருக்கிறாங்க. இப்போ ஆரம்பத்தில் இப்போ எவ்வளோ அழகாக அந்த வார்த்தைங்களாம் சொல்கிறாங்க. ஒரு வார்த்தையும் கவனித்து, ஓ இது இப்படி பாடக்கூடாது, இப்படி பாடணும். அப்போ அந்த பையன் அந்த 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 நபருடைய அந்த பாடல்கள்லாம் அவ்வளோ கரெக்டாக இது பண்ணுறான், அவ்வளோ அழகாக எழுதுறான், அவ்வளோ தாளந்து, எவ்வளோ அழகான ஒரு திறமையை கொடுத்து, ஒரு பெரிய நோக்கத்தை கொடுத்து இந்த உலகத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. லோத்துவை பாருங்கள், அந்த நபரை பாருங்கள். வீணாச்சா? வீணாக்கிக்கிட்டாங்களா? என்னங்க என் பிரசங்கத்தை கொஞ்சம் கேட்டுன்னு தான் இருக்கிறீங்களா? உண்மை தானே நான் பேசுகிறது? நடக்கிறது தானே பேசுகிறேன், இருக்கிறது தானே பேசுகிறேன். பெருமை மதிக்கிறது இல்லை, ஒரு மனுஷனை மதிக்கிறது இல்லை, பெரியவங்க ஊழியக்காரன் மதிக்கிறது இல்லை. இப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு, என் வார்த்தை சொல்லக்கூடாது, அதெல்லாம் மதிப்பே இல்லாமல் வார்த்தையை யூஸ் பண்ணுறான். அந்த அவங்களுக்காக எவ்வளோ பேர் ஜெபம், அந்த ஜான் ஜெபராஜுக்காக ஒரு காலத்தில் எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பாஸ்டருங்க அவங்க கூட நின்று இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா கூட நின்று இருப்பாங்க, ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க, அவங்க டீச்சருங்க கூட நின்று இருப்பாங்க. ஒருத்தரும் நிற்கவே இல்லைன்னு சொல்லுங்கள் வெளியே வந்து, அப்படி ஒருத்தரும் சொல்ல முடியாது. நான் இன்றைக்கி இங்கே இருக்கிறேன்னு சொன்னால் என் பாஸ்டர் என்னை நடத்தினார், என்னை விசாரித்தார். இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னு சொன்னால் எங்கள் அப்பா அம்மா எனக்காக கூட நின்னாங்க, நான் எடுத்த முடிவெல்லாம் கூட நின்னாங்க, என் விசுவாசிகள் எனக்காக கூட நின்னாங்க, ஜெபம் பண்ணாங்க. இன்றைக்கும் என்னை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ நான் யாருமே இல்லாமல் மேலே வந்துடல, அப்படியே தனி ஆளா நானா சுயம்புவா அப்படியே கீழே இருந்து முளைச்சி மேலே வந்துடல. கர்த்தர் எவ்வளோ பேரை வச்சு என்ன உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அது எவ்வளோ பேரை வச்சு இந்த இடத்துல உயர்த்தி வச்சிருக்காருன்னு சொன்னால், இது எல்லாத்தையும் மண்ணுக்கு மண்ணாக அப்படியே ஒரே நொடியில் நான் போட்டு முடிச்சோன்னா எப்படி அர்த்தம்? போன வாரம் வேற ஒரு ஆள் மாட்டேன், பாஸ்டர்லாம் சொல்ல மாட்டேன், நான் ஊழியம் பண்ணுறேன்னு என்ன என் அட்டூழியம் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு அசிங்கத்தை பண்ணிக்கிட்டு எவ்வளவு வேதனை எல்லாம் பார்த்தா நமக்கு இவ்வளவு நாள் பட்ட பிரயாசம் எல்லாம் வீணாச்சு, இவ்வளவு நாள் சேர்த்து வச்ச மரியாதை எல்லாம் போச்சு, இவ்வளவு நாள் சேர்த்து வச்ச கனமெல்லாம் போச்சு. பயந்து 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 நம்ம ஊழியம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் தமிழ்நாட்டிலையும் ஒரு சில இடத்துல இருக்கிற ஆட்கள் கொஞ்சம் கூட பயம் இல்லை, கொஞ்சம் கூட ஆண்டர் மேலே பயம் இல்லை, கொஞ்சம் கூட வார்த்தை சாதாரணமாக போதும். இந்த உலகத்தானுடைய வாழ்க்கை மாதிரி, சினிமாக்காரங்க வாழ்க்கை, இந்த கிரிக்கெட்டர்ஸ் வாழ்க்கை மாதிரி சாதாரணமாக போதும். அவனே கட்டான், நம்ம ஆள்கிட்ட அவங்களே கட்டாங்க. என்ன அங்கே இங்கேயும் கணக்கு வைக்கவே முடியல, அவ்வளவு நிகராக இருக்கிறாங்க சினிமாக்காரனுக்கும் நம்ம ஊழியக்காரருக்கும். அவ்வளவு மோசம். வீணாக்காதீங்க, வீணும் ஆகாதீங்க. இப்போ எனக்கு வேணும், இந்த வார்த்தை எனக்கு வேணும். கட்டி காத்த ஊழியமெல்லாம் போச்சு. சர்ச்சை நான் ஆரம்பித்தேன், அந்த சர்ச்சு போச்சு. இன்னைக்கு நீ என்ன தான் முட்டி மோதி அது இதுன்னு பண்ணி மேலே வந்தாலும் விழுந்த கரை விழுந்ததான். அதை மேலே கொண்டு வர கர்த்தர் எவ்வளோ நாளை கொண்டு வரணும் தெரியுமா? போன வாரம் பார்த்தோமே, லோத்துவின் மனைவி செஞ்ச பிரச்சனைனால 10-14 ஜெனரேஷன் ஆச்சும் அதை சரி செய்ய கர்த்தருக்கு. லோத்துவின் மனைவி பண்ண ஒரே ஒரு திரும்பி பார்த்து தன் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டதுனால 10-15-14 ஜெனரேஷன் தான். ரூத் அதுக்கப்புறம் தாவீது, அது வரைக்கும் சரி ஆகிறதுக்கு ஆச்சு, சரி பண்ணாச்சு.
அப்போ என் வாழ்க்கையில் நான் எவ்வளவு காரியங்களை நான் டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்து பிரயாசத்தை வீணாக்கி எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னை ப்ரிசர்வ் பண்ணி வைக்க ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறார். என்னை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்க ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறார். எனக்காக ஜெபிக்க, எனக்காக மன்றாட, எனக்காக பரிந்து பேச, என் கூட நிற்க ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார். அதை எல்லாத்தையும் வீணாக்கி நான் வீணாகி விடக்கூடாது. அது எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்கி நான் வீணாக போகக்கூடாது. ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஜனங்களுடைய பிரயாசத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஜனங்களுடைய பிரேயரை வீணாக்க வேண்டாம், அவங்களுடைய என் மேல் வைத்த எந்த கரிசனையும் வீணாக்க வேண்டாம். ஏதோ ஒன்றை கர்த்தருக்காக நான் செய்ய போகிறேன். இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறது, சேர்த்து வைக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும். எல்லாத்துக்கும் மேலே கர்த்தர் சமூகத்தில், கர்த்தர் ராஜ்யத்திற்கு எதையாவது ஒன்று நான் செய்து முடித்து சாவதற்குள்ளாக ஒரு கூட்ட ஜனத்திற்கு ஆசீர்வாதமாக இருந்து நான் சாகணுன்ற ஒரு பெரிய ஒரு வைராக்கியம் இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ளாக உருவாகட்டும். என் குடும்பத்தை கர்த்தர் பார்த்துக்குவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கார்ல. ஆக அதை முதல்ல தேடுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கூட முதல்ல தேடலாம். வீணாக்க வேண்டாம் வாழ்க்கை. ஒரு நாளை வீணாக்க வேண்டாம், ஒரு ஊழியத்தை வீணாக்க வேண்டாம், ஒரு பாடலை வீணாக்க வேண்டாம், ஒரு ஆராதனை நேரத்தை வீணாக்க வேண்டாம். முக்கியத்துவம் கொடுக்கலாம், வைராக்கியத்தை கொடுக்கலாம். அதுக்கு நம்ம வேல்யூ பண்ணலாம், நம்ம ஊழியத்தை வேல்யூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னங்க, நான் வாலண்டியர் வேலை தான் பண்ணுறேன், நான் அங்கே தான் நிற்கிறேன், நான் கேட்டுக்கிட்டு தான் நிற்கிறேன், நான் பார்க்கிங்கில் தான் நிற்கிறேன். ஊழியத்தில் நிற்கிறீங்கல்ல, அது லேசாக எடுத்துக்காதீங்க. மீடியா ஊழியமா, வாலண்டியர் ஊழியமா, அஷர்ஸ் ஊழியமா, இல்லை நீங்கள் எந்த ஊழியத்தில் பாடுற ஊழியமா, வர்ஷிப் லீடர் ஊழியமா, பிரசங்கம் பண்ணுற ஊழியமா, அல்லது கீழே இருக்கிற ஊழியமா, எந்த ஊழியமாக இருக்கட்டும், உங்கள் ஊழியத்தை மதியுங்க. உங்கள் ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் ஊழியத்திற்காக நில்லுங்க. இது மனுஷன் கொடுத்ததில்ல, கர்த்தர் கொடுத்தது. ஸோ அதனால் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். வீணாகாதீங்க. நான் என்ன பார்த்து சொல்லிக்கிறேன், வீண் ஆகாத ராஜேஷ், வீணும் ஆக்காதீங்க. நான் கொஞ்சம் நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணும்போது இவ்வளவு பெரிய ரிசல்ட் கிடைக்கும் போது, எனக்கு கிடைச்ச எல்லா நேரத்தையும் நான் யூட்டிலைஸ் பண்ணும்போது எவ்வளவு ரிசல்ட் எனக்கு கிடைக்கும். லோத்து பாருங்க, வாழ்நாள் முழுக்க கூட நிற்க ஒருத்தர் இருந்த போதிலும் தன்னுடைய வாழ்க்கை முடிவு சரியான முடிவாக இல்லை, சரியான முடிவாக முடிக்கல. அப்போ நான் ஒரு சரியான சாட்சியில் ஒரு முடிவை முடிக்கணும். பாருங்க, வேதம் லோத்துவை குறித்து ஒரு விஷயத்தை சொல்லுது. என்ன சொல்கிறாங்க பாருங்க, 2 பேதுரு 2:8. நீங்கள் சொல்லலாம், உங்களுக்குள்ள கேள்வி வரலாம், என்னப்பா லோத்துவை இவ்வளோ மட்டம் தட்டுற அப்படின்னு சொல்லி. இவ்வளோ நேரம் பிரசங்கம் கேட்டுட்டு உங்கள் மனசுக்குள்ளே எல்லாம் ஆன்லைனில் இருக்கிறவங்க உங்களுக்கும் தோணலாம். நாளைக்கு நீங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது பாருங்கள், இதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. வேதம் லோத்துவை குறித்து என்ன சொல்லுது? ஒரே ஒரு விஷயம், நாள்தோறும் 2 பேதுரு 2:8, நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சிக்கிறார். பேதுரு இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. யாரை குறித்து? லோத்தை குறித்து நீதிமான் என்கிற ஒரு பட்டத்தை கொடுக்கிறார். புரியுதுங்களா? என்னப்பா இவ்வளோ நேரம் நீ பேசிட்டு நீதிமான் சொல்கிறியப்பா. ஆபிரகாமை குறித்து பார்க்கலாமா? ஆபிரகாமை குறித்து வேதம் எப்படியெல்லாம் சொல்லுது பாருங்கள். ஆபிரகாம் எப்படி தெரியுமா அழைக்கப்பட்டார்? எபிரேயர் 11:8. நீங்கள் எடுக்காதீங்க, எடுத்து எழுதி வச்சுக்கிறவங்க எழுதிக்குங்க, நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11:8 சொல்கிறாரு, அவர் விசுவாசத்தின் தந்தை. என்ன தந்தை? விசுவாசத்தின் தந்தை. சரி, ஜெனசிஸ் 17, ஆதியாகமும் 17:3-5 வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால், ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் சொன்னாரா? சரி, அதன் பிறகு புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார் பாருங்க, அவர் என்ன சொல்கிறார்? யாக்கோபு 2:23 தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்படுவான். ஹல்லேலூயா. யாருடைய சிநேகிதன்? தேவனுடைய சிநேகிதன். இன்னொரு காரியம், ரோமர் 4:12 அவர் விசுவாசத்தின் தந்தை மாத்திரம் இல்லை, விசுவாசிக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் விசுவாசிக்கிறோம் பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தந்தை அவர் தானா? கரங்களை தட்ட மட்டுமா?
யாருக்கு தந்த? வசனத்தை நான் வாசிக்கிற பாருங்க. விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாகும்படி அந்த அடையாளத்தை பெற்றான். யாரு? ஆபிரகாம். விசுவாசத்தின் தந்தை மாத்திரமல்ல, இனி வரப்போகிற நாட்களிலே விசுவாசிக்க போகிற, நாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிற நம்ம இருக்கிறோம் பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாய் இருப்பான். அவர் தேவனுக்கு சிநேகிதனாய் இருப்பான். இன்னைக்கு நம்ம பாட்டு பாடுறோம், ஆபிரகாமின் தேவன் தானே. ஆனா லோத்துவின் தேவனும் அவர்தான். ஆனா பாட முடியுமா? அவரை குறித்து நீதிமான் என்கிற ஒரு வார்த்தை, அது போதுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? நீதிமான் ஆக்குகிறார். அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அது போதாது. நீதிமானாய் வாழ்ந்து நான் என்ன செய்தேன்? என்ன பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தேன்? என்ன ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நான் உழைத்தேன்? ஆண்டவர் ராஜ்யத்திற்காக என்ன செஞ்சேன்? ஆத்துமாக்களுக்காக என்ன செஞ்சேன்? வீணாக்கி கொண்டே இருந்தேனா அல்லது பிரயோஜனம்? நாங்கள் ஜெபம் பண்ணும்போது, காலைல ஜெபம் பண்ணுவோம், எப்போ ஜெபம் பண்ணாலும், ஆண்டவர் இன்னைக்கு நாங்கள் ஊழியம் பண்ண போகிறோம், இன்னைக்கு நாங்கள் ஆராதனை நடத்த போகிறோம், இன்னைக்கு நாங்கள் பாட போகிறோம், பிரசங்கம் பண்ண போகிறோம், எங்களை கொண்டு ஒரு கூட்ட ஜனத்திற்கு ஆசீர்வாதமாக வைங்க. ஜெபம் பண்ணுறோமா? பண்ணுறோம். எதுக்கு? கர்த்தர் ராஜ்யத்திற்கு உபயோகமாய் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு. உலகத்தில் எல்லாத்தையும் எனக்கு கொடுப்பாரு. பாட்டு பாடணும்ல, உம்மேல் வாஞ்சியா இருக்கிறபடியால் என்னை விடுவிப்பீர், உங்க நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் என்ன பண்ணுவீங்க? வைப்பீங்க. அதில் சந்தேகமே இல்லை. நீதிமான் நான் உங்களுக்குள்ள ஓடி சுகமாக இருப்பேன், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் நான் என்ன? ஆபத்தினால் என்னை காக்கிறார், விடுவிக்கிறார், ரட்சிக்கிறார், சந்தேகமே இல்லை. ஆனால் நான் என்ன செஞ்சேன்? நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்தேன்? என் வாழ்க்கையை அவர் நினைச்ச, அவர் யோசித்த, அவர் திட்டத்தை வைத்த, அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னா, இல்லை சும்மா வாழ்ந்து சும்மா போய்கிட்டு சும்மா செத்துக்கிட்டு இருக்கிறேன்னா? சொல்லலாமா? சும்மா. இது அடிக்கடி நம்ம சொல்கிறோம். என்னங்க? சும்மா வந்தோம் பிரதர், சும்மா பார்த்தோம் பிரதர், சும்மா பேசினோம் பிரதர், சும்மா செத்தோம் பிரதர். அப்படி இருக்கக்கூடாது. சும்மா இருக்கக்கூடாது. சும்மா வாழ என்ன உங்களை அனுப்பலை, சும்மா பணக்காரனாக என்னை உங்களை இந்த இடத்துல அனுப்பலை. அல்லேலூயா. கர்த்தர் ராஜ்யத்திற்கு நம்ம உபயோகமாக ஒரு சாட்சியுள்ள, ஒரு நல்ல சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக இதை சொல்லி முடிக்கலாமா? வீணாக்காதீர்கள். எல்லாம் சொல்லலாமா? வீணாகாதீர்கள். யாருன்னா பார்த்து எதனா சொன்னோன்னு, யாருன்னா இந்த மாதிரி யாருன்னா எவ்வளோ சோம்பேறித்தனமாக வீட்டில் உக்காந்திங்கன்னா சொல்லிவிடுங்க, பார்த்து சொல்லிவிடுங்க. வீணாக்காத, வீணும் ஆகாத, டைரெக்டாக சொல்லிவிடுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, உன்னதமான அற்புதமான வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் கொடுத்துருக்கிறார். அதை வீணாக்காதீங்க, வீணாகக்கூடாது. ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.